இப்போ நம்ம பார்க்க போகிறது போக்சோ ஆக்ட். போக்சோ ஆக்ட்னா என்ன? தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ். இதுதான் போக்சோ ஆக்டோட அப்ரிவேஷன். இது எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2012ஆம் ஆண்டு மே மாதம் இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தில் யார் யாரெல்லாம் வழக்கு தொடரலாம், அதாவது 18 வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் மற்றும் 16 வயதிற்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகள் வந்து குழந்தைகள் பாலியல் வன்முறையால் பாதிக்கப்படும் பொழுது இந்த சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரலாம். அதுவே பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் பாதிக்கப்படும் போது வந்து அது இந்தியன் பீனல் கோடு, இந்திய தண்டனை சட்டப்படி தான் நடவடிக்கை எடுக்க முடியும். அதுபோல் 18 வயதிற்கு மேற்பட்ட ஒரு பெண்ணை வந்து 16 வயதுக்கு உட்பட்ட ஒரு ஆண் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யும் பொழுது அவர்களை வந்து இளம் சீரார் சட்டத்தின் மூலம்தான் வழக்கு தொடர முடியும் என்பதுதான். இப்போ இந்த போக்சோ ஆக்டை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். பெண் குழந்தையோ அல்லது ஆண் குழந்தையோ பாலியல் ரீதியாக துன்பம் அனுபவிக்கும் பொழுது அவர்கள் எப்படி வழக்கை வந்து தொடுக்கலாம், மேலும் காவல் நிலையம் சென்று முறையிடலாம் என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். ஒரு பாதிக்கப்பட்ட ஆண் குழந்தையோ அல்லது பெண் குழந்தையோ காவல் நிலையத்திற்கு சென்று முறையிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர்கள் வந்து சில்ட்ரன்ஸ் ஹெல்ப்லைன் மூலமாக வழக்கை பதிவு செய்யலாம். காவல் நிலையத்தில் வந்து அவர்கள் புகாரை பெற்ற பின் முறையாக எஃப்ஐஆர் பதிவு செய்த பின்புதான் விசாரணை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு முன்பே விசாரணையை தொடங்கலாம். மேலும் குழந்தைகளிடம் விசாரிக்கும் பொழுது அவர்களிடம் வெளிப்படையான விசாரிக்கை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களிடம் ரகசியமாக விசாரிக்கலாம் என்பதும் இந்த போக்சோ சட்டத்தில் வந்து இடம் கொடுக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, விசாரணை சம்பந்தமாக குழந்தைகளின் வீடுக்கு செல்லும் பொழுது காவலர்கள் வந்து யூனிஃபார்ம் இல்லாமல் தான் செல்லணும். காவலர்கள் வந்து விசாரணை வந்து மிகவும் ரகசியமாக இருக்க வேண்டும். அந்த குழந்தைகள் படிக்கும் பள்ளியோ, அந்த குழந்தைகளின் அடையாள அட்டையோ, குழந்தைகளின் பெற்றோர்களின் முகவரியோ எதுவும் தெரியப்படுத்த கூடாது என்பதை இந்த போக்சோ ஆக்ட் வந்து முற்றிலும் வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. அடுத்து இந்த போக்சோ ஆக்டில் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகள் யார் மீது குற்றம் சாட்டுகிறார்களோ அவர்களை வைத்துக்கொண்டே விசாரிக்கக்கூடாது. அப்படி விசாரிக்கும் பட்சத்தில் வந்து அந்த குற்றம் சாட்டுபவர்கள் அவர்களை மிரட்டியோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் வந்து அவர்கள் அந்த குற்றத்தை மறைப்பதற்கு ஒரு பின்புலமாக அமைந்துவிடும் என்பதற்காக யார் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார்களோ அந்த குற்றம் சாட்டவர்களின் முன்னிலையில் விசாரணை நடத்தக்கூடாது. அவர்கள் இல்லாத போதுதான் தனித்தனியாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் இந்த போக்சோ ஆக்ட் வந்து தெள்ளத் தெளிவாக கூறுகிறது. மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் காவல் நிலையத்தை எல்லையை காரணம் காட்டி வழக்கை எடுக்க மாட்டேன் என்று காவலர்கள் தடை செய்யக்கூடாது. எந்த பகுதியில் எந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருந்தாலும் வழக்கை விசாரிக்க வேண்டும் அந்த காவல் நிலையத்திற்கு உட்பட்டு. இங்கு நம்ம இந்த சம்பந்தப்பட்ட இந்த வழக்கை வந்து எங்கள் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட வரையறையில் வராது, இந்த ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னு சொல்லி இன்னொரு ஜூரிஸ்டிக்ஷனில் தான் போய் கொடுக்கணும்னு சொல்லி காலம் தாமதம் செய்யக்கூடாது என்பதை இந்த போக்சோ ஆக்ட் வந்து அழுத்தம் திருத்தமாக கூறுகிறது. மேலும் இந்த போக்சோ ஆக்ட் தெள்ள தெளிவாக ஒன்று சொல்லுது, இந்த மேற்கொண்ட நான் சொன்ன காரணங்களை யாரெல்லாம் மீறினார்களோ அந்த காவலர்கள் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்யலாம் என்பதை இந்த போக்சோ ஆக்ட் வந்து இளம் சீரார்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள் மீது பாலியல் வன்கொடுமை செய்பவர்களை வந்து முற்றிலும் ஒழிக்கும் விதமாக அவர்களுக்கு நியாயம் மறுக்கப்படும் பொழுது யாரெல்லாம் அதில் தொடர்பு இருக்கிறார்களோ அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதை வந்து தெள்ள தெளிவாக வந்து இந்த போக்சோ ஆக்ட் வந்து தெரியப்படுத்துகிறது. குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் வந்து குழந்தைகள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து உடனடியாக மருத்துவ சிகிச்சை செய்ய வேண்டும். மேலும் அவர்களுக்கு வந்து நல்ல கவுன்சிலிங் கொடுக்கணுங்கிறத வந்து இந்த போக்சோ ஆக்ட் வலியுறுத்துகிறது. அதுபோல் வந்து இந்த போக்சோ ஆக்டில் வந்து யார் இந்த குற்ற செயல்களை செய்தார்களோ அவர்களுக்கு தண்டனை வழங்கும் பட்சத்தில் வந்து ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தலைமையில் வந்து அந்த குழந்தையிடம் ரகசியமாக ஒப்புதல் வாக்குதல் பெறப்பட்டு அந்த வாக்கு மூலமும் அந்த குழந்தையின் மருத்துவ அறிக்கையுமே வந்து இது மூல ஆதாரமாக கொண்டு செயல்படுத்தப்பட்டு அதன் மூலமே தண்டனை வழங்கப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த போக்சோ ஆக்டின் கீழ் வந்து என்ன தண்டனை அந்த குற்ற செயலில் ஈடுபட்டவர்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை வழங்கப்படுகிறது என்பதை பார்ப்போம். இந்த போக்சோ ஆக்டில் வந்து சமீபத்தில் மத்திய அரசு வந்து சில மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. போக்சோ ஆக்டில் முன்னாடி யாராவதுலாம் குற்ற செயல்களில் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு வந்து குறைந்தபட்ச தண்டனையாக வந்து 7 வருடங்கள் மட்டுமே விதிக்கப்பட்டிருந்தது. இந்த போக்சோ ஆக்டில் வந்து இப்போ மாற்றிருக்க தண்டனை விவரங்கள் என்னென்னா, அதாவது இதை 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது 18 வயதிலிருந்து 17 வயது, இந்த 17-18 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளுக்கு மற்றும் 16லிருந்து 13 வயதுக்கு உட்பட்ட, அதாவது 13, 14, 15, 16
அந்த வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கான பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் 12 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் என்று தனித்தனியாக பிரித்து தண்டனை விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 18 வயது, அதாவது 17-18 வயது சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளில் யார் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு 7 வருட தண்டனை, அதாவது அதிகபட்ச தண்டனை 7 வருடத்திலிருந்து 10 வருடங்களாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல் இந்த 13, 14, 15 வயது உட்பட்ட பெண்களின் அதாவது சிறுமிகளின் மீதான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவதற்கு 10 வருடங்களில் குறைந்த தண்டனையிலிருந்து 20 வருடம் அதிகபட்சமாக லைஃப் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி 12 வயதிற்கு உட்பட்ட சிறுமிகளின் மீதான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவதற்கு 20 வருடம் குறைந்தபட்ச தண்டனை அல்லது லைஃப் அல்லது டெத் சென்டனன்ஸ் டெத் சென்டனன்ஸ் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இமீடியட்டாக மரண தண்டனை நிறைவேற்றும் விதமாக இந்த சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. அதுபோல் இந்த கூட்டு பலாத்காரம், அதாவது அந்த பெண் குழந்தைகளை பல பேர் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் செய்பவர்களின் மீதாக எல்லாருக்குமே மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று இந்த சட்டத்தில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஸோ இந்த போக்சோ ஆக்டை மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஹைலைட்டே யாரெல்லாம் குற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உடந்தையாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த குற்ற செயல்களில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை கூட விதிக்கலாம் என்பதுதான் இந்த போக்சோ ஆக்டில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதன் ஹைலைட். அதுபோல் இந்த சிறுமிகளின் மீதான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுபவர்களுக்கு 16 வயதிற்கு உட்பட்ட சிறுமிகளின் மீதான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுபவர்களுக்கு முன்ஜாமீனே வழங்கப்படாது என்ற ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அவங்களுக்கு அப்படியே முன்ஜாமீன் வழங்கினாலும் அந்த சிறுமி மற்றும் சிறுமியின் குடும்பத்தினர் ஒப்புதல் மூலமாகவே இந்த முன்ஜாமீன் வழங்கப்படுகிறது. மேலும் இதில் பெரிய விஷயம் என்னன்னா, இந்த வழக்கை 2 மாதத்திற்குள் முடிக்க வேண்டும். முடித்து அந்த பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நியாயம் தேடித்தர வேண்டும். அதுபோல தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று இந்த சட்டத்தில் சீர்திருத்தம் செய்திருக்கிறார்கள். குழந்தைகளின் மீதான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபட்டு அந்த குழந்தைகள் மன ரீதியாக உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆலோசனை வழங்கும் விதத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆலோசனை மையம் அமைக்கப்பட வேண்டும் என்றும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்றும் சட்டத்தை சீர்திருத்திருக்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுவரை இந்த போக்சோ ஆக்டில் பார்த்தீங்கன்னா 99.1% ஒரு ஆய்வறிக்கையின் தகவல் 99.1% இது போன்ற பாலியல் வன்கொடுமைகளில் சிறுமியும் சிறுவர்களும் அதாவது பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் வெளிப்படையாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்காமல் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பேர் எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் அதை வெளிப்படையாக இது மற்றவங்களுக்கு தெரிஞ்சா இது தவறாக நினைப்பாங்கன்னு சொல்லி வெளியிலேயே சொல்லாமல் தங்களுக்குள்ளே மூடி மறைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலை தான் இருக்குது. இது போல் போக்சோ ஆக்டை நம்ம வெளிப்படையாக சொல்லும் பொழுது அந்த தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும் பட்சத்தில் சிறுமிகள் உளவியல் ரீதியாக இது போன்ற ஒரு செக்ஸ் தொல்லையிலிருந்து தங்களை காத்துக்கொள்ளும் விதத்தில் அவர்கள் அதனால் பாதிக்கப்பட்டு உளவியல் ரீதியாக மன ரீதியாக அவர்கள் சோர்வடையாமல் ஒரு நல்ல ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இந்த போக்சோ ஆக்டில் இந்த சீர்திருத்தத்தை செய்திருக்கிறார்கள். அரசு சட்டங்களை எவ்வளவோ கடுமையாக மாற்றி இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கினாலும் ஒவ்வொரு பெற்றோர்களும் மன ரீதியாக குழந்தைகளிடம் ஃப்ரீயாக பேசி ஏதாவது அவர்களுக்கு துன்புறுத்தல்கள் இருக்கிறதா, அவர்கள் பழகும் நபர்களிடமிருந்து எந்த வகையான துன்புறுத்தல்களை அவர்கள் எந்த வகையான துன்புறுத்தல்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள், அவர்களை ஏதாவது பாதிக்கிறதா, உளவியல் ரீதியாக பாதிக்கிறதா என்பது வெளிப்படையாக பேச வேண்டும். பெண் குழந்தைகளுக்கு குட் டச்னா எது, பேட் டச்னா எதுங்கிறது இன்றைக்கி நிறையா ஸ்கூல்லேயே சொல்லிக் கொடுக்குறாங்க. நிறைய என்ஜிஓ சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தைகளிடம் பெற்றோர்கள் எங்கெல்லாம் நம்ம உடலை மறைப்பதற்காக ஆடைகள் உடுத்துகிறோமோ அதை தவிர அந்த இடத்தை தவறான நோக்கத்தில் தொடுபவர்கள் ஒரு நல்ல எண்ணத்தில் அவர்கள் பழகவில்லை என்பதை உடனடியாக பெற்றோர்களிடமோ சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களிடமோ உடனடியாக தெரிவிக்க வேண்டும். அந்த தவறு செய்பவர்கள் அவர்களை மிரட்டினாலோ, ஏதாவது குழந்தைகள் சின்ன சின்ன தவறு செய்யும் பட்சத்தில் அதை காட்டி உங்கள் பெற்றோர்களிடம் சொல்லிவிடுவோம் என்று மிரட்டும் பட்சத்தில் பெற்றவர்களும் குழந்தைகளுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து, நீ எந்த தவறு செய்தாலும் எது செய்தாலும் நான் உன்னை தண்டிக்க மாட்டேன், நீ தைரியமாக இரு, அதுபோன்று உன்னை யாராவது மிரட்டினால் நீ அவர்களிடம் போல்டாக பேசணும் என்கிற ஒரு சூழ்நிலையை குழந்தைகளுக்கு உருவாக்கி ஒரு கம்பீரத்தன்மையை உருவாக்க வேண்டும் என்பதை பெற்றவர்களும் உணர்ந்து செயல்பட வேண்டும். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ நம்ம குழந்தைகளிடம் குறைந்தது 1 மணி நேரமாவது அவர்களுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கி அவர்களிடம் நம்மளுடைய கருத்துக்களை பரிமாற செய்து, அவர்கள் ஸ்கூலில் இன்றைக்கி யார்கிட்ட பேசினாங்க, என்ன நம்ம விஷயம் நடந்தது, அவங்கக்கிட்ட நம்மக்கிட்ட உள்ள விஷயத்தை அவங்ககிட்ட ஷேர் பண்ணி அவங்கக்கிட்ட விஷயத்தை ஒரு நல்ல நட்பு முறையில் ஷேர் செய்யும் பட்சத்தில்
காலகட்டத்தில் அவர்கள் எது நடந்தாலும் அவர்களிருந்து சூழ்நிலைகள் சமுதாயத்தில் யாரெல்லாம் சந்திக்கிறார்கள், யாரெல்லாம் அவர்களை அச்சுறுத்துகிறார்கள் என்பதை நம்மக்கிட்ட ஃப்ரீயாக பேசும்போது அது போன்ற ஒரு குற்ற பின்னணியில் இருப்பவர்கள் அவர்களை நெருங்க முடியாத அளவுக்கு நாம் ஒரு குழந்தையை ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்க முடியும். இது போன்ற ஒரு விஷயம் நடக்கும் பொழுது தாராளமாக எங்களது சட்ட உரிமைகள் கழகத்தை நாடி இது போன்ற விஷயங்களிலிருந்து நீங்கள் உங்கள் குழந்தையையும் நீங்கள் காத்துக்கொள்ளலாம். இது குறித்து உங்களுக்கு எந்த தகவல்கள் எப்போது தேவைப்பட்டாலும் என்னை என் அலைபேசியில் அழைத்து தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். லைக், ஷேர் and subscribe. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.